அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 31/8/2024 சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள். சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமேத முன்னைநாத பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும், தீமைகள் குறையட்டும், ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள். இன்று அதிகாலை 4:42 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று இரவு 10:14 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயில்ய நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:03 வரை மரணயோகமும், இரவு 10:14 வரை சித்தயோகமும், மீண்டும் மரணயோகம் உள்ள நாள். இன்று இரவு 10:14 வரை மூல நட்சத்திரத்துக்கும் அதன் பின்னர் பூராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் உள்ளது. மூல நட்சத்திரம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ள நாள், வாய்ப்பு உள்ள காலம். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்த்த மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நல்ல முடிவு எடுக்க வேண்டும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களை, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் வந்து போகும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும்.
ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். வெளிநாட்டிலே ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அஷ்டமத்து சனி இப்பொழுது வக்ரமாக இருப்பதனால் சில விஷயங்களிலே தடை தாமதமின்றி உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற வரையில் நல்லபடியாக நடக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. சிம்மராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், விரிவுரையாளர், லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும், பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சளி, காய்ச்சல், வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். லேப் நடத்துபவர்கள், மெடிக்கல் லெபார்ட்டரி வைத்திருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. புதன் பகவானை ஆட்சியாகவும் உச்சமாகவும் கொண்ட கன்னிராசி என்பர்களே, வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாற்று மருத்துவம் செய்கின்ற ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதம், பர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நல்ல சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களை, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். வீண் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். வீடு கட்டுபவர்கள் பட்ஜெட்டுக்கு மீறி கட்டுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விரயங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். வாகனங்களை மாற்ற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். வீண் சந்தேகங்கள் வரும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் பொழுது
அறிமுகம் இல்லாத புது நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு டென்ஷன் வரும், வீண் அலைச்சல் வரும், வீண் விரயங்கள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சொந்தமாக கிளினிக் வைக்க நினைக்கும் மருத்துவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சில பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து சேரும். சகோதரர்களுடன் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் நான் உண்டு, என் வேலை உண்டு என்று வேலை விஷயத்திலே கரெக்டாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். அரசியல்வாதிகள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். அரசியல்வாதிகள் சிலருக்கு இப்பொழுது இருக்கின்ற பதவிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும். சிலர் பதவியை இழக்க வேண்டி வரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே தடைகள், தாமதங்கள் வரும். உங்களுடைய சுயஜாதகத்திலே உள்ள கிரகங்களின்படி தோஷ பரிகாரங்களை பண்ணுவதன் மூலம் அந்த தடைகள், தாமதங்களை குறைக்க முடியும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்பொழுது அனுகூலமாக இருக்கிறார். கட்டிய வீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் யோகம் கிடைக்கும். சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும் நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த தடைகள் அகலும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களை, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும், தடைகள், தாமதங்கள் எல்லாம் விலகும். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க விரும்புவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில சிக்கல்கள், சங்கடங்கள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீண்ட நாளாக பண்ணணும்னு நினைச்ச சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும்.
ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரியுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகளுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் நல்ல ஒரு வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க எல்லாம் வல்ல பிரகதாம்பாள் சமேத திருக்கோகர்ணேஸ்வரருடைய அனுகூலம், அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.